இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேதவசனம் ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வழி நடத்துகிற கர்த்தர். நாம் உலக பிரகாரமாக அநேக நேரங்களிலே தடுமாறும் போது நமக்கு வழி காண்பிக்கிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு பிரயாணப்படும் போது அநேக முறை வழி மாறினார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை மிஞ்சி நடந்தார்கள். அவர்களுடைய விசுவாசத்தில் தடுமாற்றங்கள் காணப்பட்டது. ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார். அவர்களோடு மோசே என்கிற தாசன் மூலமாய் பேசுகிறார். அவர்கள் வார்த்தைக்கு கேட்டபொழுது ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் மகிமையையும் அவர்களுக்கு அருளச் செய்தார். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடந்தபோது அவர்கள் அநேக சாபங்களையும் அநேக கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாகவும் கடந்து சென்றார்கள். சங்கீதக்காரன் சொல்கிறார், 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன். ஆண்டவர் நம்மை ஆலோசனை சொல்லி வழி நடத்துகிற கர்த்தர். நாம் வலதுபுறமோ இடதுபுறம் செல்ல வேண்டிய நேரங்களில் வலதுபுறமும், வலதுபுறம் செல்ல வேண்டிய நேரத்தில் இடதுபுறமும் நாம் தடுமாறும் போது, நீ செல்லுகிற பாதை சரியல்ல, நீ சரியான பாதைக்கு வா என்று சொல்லி பாதை காண்பித்து நம்மை செம்மையான வழிகளிலே நடத்துகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி, நீர் காண்பிக்கின்ற வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் நடக்க, நீர் காண்பிக்கிற பாதையிலே நாங்கள் செல்ல எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபமாய் காணப்பட வேண்டும். பாதை மாறக்கூடாது. கர்த்தர் சொல்லுவதை விட்டுவிட்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையை மீறி நாம் ஒரு நாளும் வழி விலகி போக கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழி விலகல் அவர்களுடைய அநேக நேரங்களிலே அவர்களுடைய ஆசீர்வாதத்தை அழித்து போட்டது. ஆண்டவர் எனக்கு செய்வதெல்லாம் சரியாக செய்வார், ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிற பாதையெல்லாம் சரியாக இருக்கும். ஆபிரகாம் அப்படித்தான் விசுவாசித்தான். தேவன் என்னை கைவிட மாட்டார். அந்த அளவுக்கு அதிகமான அந்த நம்பிக்கையிலே உறுதியாயிருந்தான். ஆண்டவர் உன் மகனை பலி செலுத்த கொண்டு செல் என்று சொன்ன போதும் அவன் அதிலே குறைவற்றவனாய் காணப்படுகிறான். அதே வேளையிலே ஆண்டவர் செய்யாதே என்று சொல்ல போதும் அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அதனுடைய விளைவு தேவன் அவனை ஆசீர்வதித்தார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 101ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, அவருடைய வேதம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, அவருடைய வேதத்தின் பாதையிலே நான் நடப்பேன், அவருடைய வேதத்தின் வெளிச்சத்திலே நடப்பேன். நான் என் சுயத்தினால் நடக்க மாட்டேன். என் சுயத்தை அழித்துவிட்டு என் தேவன் என்னை சரியாக நடத்துவார். அங்கே சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த நம்பிக்கையோடு
அவர் சொல்லுகிறது ஒருவேளை உலக பிரகாரமாக நமக்கு எதிர்மறையாக இருக்கலாம், உலக பிரகாரமாக நமக்கு வேண்டாதது போல இருக்கலாம். ஆனால் என் தேவன் எனக்கு எதை செய்தாலும் சரியாக செய்கிறவர். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்களை சரியாய் வழி நடத்தி செம்மையான பாதையிலே கொண்டு சென்று மேன்மையிலே நிறுத்துகிற கர்த்தர், அப்படியே செய்தருளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.